ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தற்போது நடந்திருக்கக்கூடிய கிரக பயிற்சி பார்த்தீங்கன்னா 12 ராசினியர்களுக்குமே சாதகமான ஒரு கிரக பயிற்சி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இதனால ஒவ்வொரு ராசினியர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கலாம், இல்ல ரொம்ப நாளா காத்திருந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நீங்க இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த கிரக பயிற்சி அடிப்படையில பாத்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த அனைத்து மாற்றங்களும் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். ஸோ அந்த வகையில் எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். பொதுவாகவே சிம்ம ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது நிதி வளர்ச்சியுமே தலைமைத்துவம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்க போகுது அப்படின்னு குறிப்பாக சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த வித பாதிப்பும் இல்லாமல் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரக்கூடிய ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாங்க. ஸோ இன்னும் என்னென்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிந்து கொண்டு பயனடையலாம். இந்த காலகட்டம் சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ரெண்டுமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுடைய லட்சியங்களை நோக்கி முன்னேற உங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா நிச்சயமா அமையலாம். தலைமைத்துவ வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதுபோலவே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சமூக மட்டத்தில் அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சிம்மராசினியர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பும் முயற்சிகளும் நிதி வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதிக்குள் நீங்கள் படைப்பு சார்ந்த ஆர்வங்கள் பொழுதுபோக்குகளில் ஆழ்ந்த ஈடுபாடு அல்லது தனிப்பட்ட இலக்குகளை நோக்கி ஈர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிறைவேறும். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வணிக முயற்சிகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் அல்லது நம்பகமான தொடர்புகளுடன் நீங்க சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இதனால உங்களுக்கு பரம்பரை செல்வம், சொத்து விஷயங்கள் மற்றும் சட்ட பிரச்சனைகள் நேர்மறையான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய அகந்தையும் செலவுகளையும் கத்துக்குள் வைத்திருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஃபேஷன், அழகு வடிவமைப்பு, கலை மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு வாடிக்கையாளர்களிடமிருந்து வணிக வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையலாம். புதிய திட்டங்களை பெறக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு காத்திருக்கு. இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில கண்டிப்பா அமையலாம். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்களுக்கு செல்வாக்கு மிக்கவர்களா நீங்க மாறுவீங்க. அது மட்டுமில்லாமல் அரசாங்க அதிகாரிகள் அல்லது மூத்த தொழில் வல்லுநர்களிடம் ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. இது உங்களுடைய தொழில் உதவுங்க. உங்களுடைய தற்போதைய நிலைமையை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த காலகட்டமாக கண்டிப்பா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வேலை மாற்றங்களுக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பொறுமையாக இருந்து சரியான நேரத்திற்காக காத்திருப்பது அவசியம். உங்களுடைய மேலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல மட்டுமே நீங்க கவனம் செலுத்தி வரலாங்க. சிம்ம ராசினியர்களுடைய நிதி சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது முதலீடுகள் மற்றும் பரம்பரை சொத்துகள் மூலம் உங்களுடைய நிதியை நிலப்படுத்த நல்ல வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு ரியல் எஸ்டேட், நிலம் அல்லது சொத்து முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு சாதகமான வருமானம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கிறது. இந்த காலகட்டம் பங்கு முதலீடுகள் மற்றும் ஊடக சந்தைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு ஆடம்பர பொருட்கள் மற்றும் வாகனங்கள் மீது பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதம் கடன் கொடுக்கவே நீங்க கூடாதுங்க. அதாவது இந்த காலகட்டத்துல பணம் சார்ந்த விஷயத்துல கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது அப்படின்னு குறிப்பாக சொல்லப்படுது.
கண்மூடித்தனமாக முதலீடு செய்வதையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அதாவது எந்த விஷயத்தை செய்தாலும் அவசரப்படாமல் முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேடி வரும் பொழுதே அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் அதில் முதலீடு செய்யக்கூடிய ஆர்வத்தை உங்களுக்கு தோன்றுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நன்றாக யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக ஆலோசித்து நீங்கள் முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோலவே பயண செலவுகள் காரணமாக நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பார்க்கும் பொழுது சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றிய நல்ல செய்திகளை கொண்டு வந்து உங்களை உற்சாகமாக உணர வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய புதிய உறவுகளுடன் நீங்கள் தரமான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணைவர் அவர்களின் தனிப்பட்ட முயற்சி அல்லது ஒரு புதிய தொழிலில் உங்களுடைய ஆதரவை நாடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு 3வது நபரின் தலையீடு அல்லது முன்னாள் துணைவரின் வருகை காரணமாக உங்களுடைய துணைவருடன் சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய துணைவருடன் வெளிப்படைத்தன்மையை பேணுவது அவசியம். உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருப்பது அதே மாதிரி முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு உங்களுடைய துணைவருடன் தவறான புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய உறவை பாதுகாத்து கொள்ள வெளிப்படையான மற்றும் நேர்மறையான உரையாடலை கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெற்றோரிடமிருந்து ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பகுதி நேர வருமான வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக கண்டறியலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அரசு வங்கிகள் மூலம் கல்விக்கான நிதி உதவியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலனை பெற்றுத்தரும். இந்த காலகட்டம் நீங்கள் பரிசுகள், விருதுகள் அல்லது கல்விசார் அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக பெறலாங்க. குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்வில் சுபபோகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுடைய துணையுடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதுபோலவே இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பெரிய லெவலில் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது மன அழுத்தம், இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள், பதட்டம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே நீங்கள் கவனித்துக் கொள்வது அவசியம். நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வயிற்று அசௌகரியம் இருந்தாலும் சரி, சோர்வினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அதாவது ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சாதகமான பலன்கள் என்னென்ன கிடைத்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.